Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் தனியார் செக்யூரிட்டி பணியாளரை தாக்கிய ஏஎஸ்ஓ அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. எம்ஆர்கே கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடலூர் பகுதியைச் சேர்ந்த தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தின் மூலம் 23 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செக்யூரிட்டியாக உள்ள குணசேகரனை அவரது ஏஎஸ்ஓ அதிகாரி குடிபோதையில் சாதியை சொல்லி இழிவுபடுத்தியதுடன் கன்னத்தில் அறைந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சக செக்யூரிட்டி பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் ஏஎஸ்ஓ அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சர்க்கரை ஆலை முன்பு ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல பிரச்சனை எல்லா செக்யூரிட்டியும் எங்களுக்கு ப்ராப்ளம் உண்டாகிட்டு இருந்தாரு. ஆனால் நேற்று முன்னாடி அவர் டூட்டு முடிஞ்சு வெளில வந்துட்டாரு. நான் டூட்டில் இருக்கிறேன். அவர் சிவில் ட்ரெஸ்ஸில் வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து என்னை தரகுறா பேச்சு ஜாதியை காட்டி தரகுறா பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணத்தில் அரைஞ்சிட்டாரு சார். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், என்னால் முடியாமல் மயக்கடிச்சிச்சு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் கார்த்திகை தீப திருவிழாவின் இறுதி நாளான இன்று மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. கடந்த 10 நாட்களாக நடைபெற்ற இத்திருவிழாவில் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்ட ஆலயத்தில் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்னர் மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்நிலையில் திருவிழாவின் இறுதி நாளான இன்று இறுதியாக மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பஜார் சாலையின் போரத்தில் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு தொடக்கப்பள்ளியின் எதிரே கழிவுநீர் கால்வாய் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் சாலைப்போரத்தில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக கடும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கால்வாயை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காமல் மக்கள் நோயாளிகளாக மாறுவதை ஸ்டாலின் அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அருகே டிராக்டர்களில் இருந்து தொடர்ந்து பேட்டரிகள் திருடப்படுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டு வருகிறது. காரை மற்றும் ஆண்டி சிறுவள்ளூர் பகுதியில் டிராக்டர்களை குறிவைத்து இரவு நேரங்களில் பேட்டரிகள் திருடப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் இதுவரை 6 டிராக்டர்களில் பேட்டரிகள் திருடப்பட்டுள்ளது. இதனால் டிராக்டர்கள் மூலம் விவசாய பணிகள் மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி உள்ளனர். காவல்துறையினர் இரவு நேர ரோந்து பணிகளில் ஈடுபடாததே இதுபோன்ற திருட்டு சம்பவங்களுக்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் தேவூரை அடுத்த சோழகவுண்டனூர் பகுதியில் பொது சாலையை தனிநபர் ஆக்கிரமித்ததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இப்பகுதியைச் சேர்ந்த நாச்சியண்ணன் என்பவர் பொது சாலையை ஆக்கிரமித்ததோடு குறுக்கே கற்களை வைத்து இடையூறு ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை கண்டித்து கிராம மக்கள் எடப்பாடி குமாரபாளையம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சாலையை தனிநபர் ஆக்கிரமித்தும் திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கிராம மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். திண்டுக்கல்லில் பழைய கட்டிடத்திற்கு சுண்ணாம்பு பூசி புதிய அரசு கட்டிடமாக திறந்து வைத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. கள்ளநாட்டான்பட்டி கிராமத்தில் 2010ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட திறந்தவெளி கலையரங்கத்தில் சுண்ணாம்பு பூசி பந்தல் அமைத்து பகுதி நேர ரேஷன் கடையாக திமுக அமைச்சர் ஐ. பெரியசாமி திறந்து வைத்துள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராத திறனற்ற திமுக அமைச்சர் தற்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் பழைய கட்டிடங்களை திறந்து வைத்து விளம்பரம் தேடிக் கொள்வதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காந்தி நகரில் நகராட்சி தாலுகா அலுவலகங்களின் பின்புறம் தேங்கிய கழிவுநீரில் பன்றிகள் அட்டகாசம் தொடர்ந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நகரில் ஏற்கனவே பல்வேறு சுகாதார சீர்கேடுகளால் திணறி வரும் நிலையில் பன்றிகளின் தொல்லையால் மேலும் பல நோய்களுக்கு ஆளாகி அவதியடைகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊழல் அமைச்சர் நேருவின் கட்டுப்பாட்டில் உள்ள நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் சாதிப்பதாக சாடும் மக்கள் இதற்கெல்லாம் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரித்துள்ளனர். பட்டாசு ஆலைகளுக்குள் செல்போன்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறை இருந்தும் சிவகாசியில் உடல் முழுவதும் ரசாயனத்துடன் பட்டாசு ஆலை தொழிலாளரின் ரீல்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது. வெடி விபத்துகளில் அப்பாவி தொழிலாளர்கள் உயிரிழப்பதால் பட்டாசு ஆலைகளுக்கு அரசு பல்வேறு பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. அதன்படி எலக்ட்ரிக், தொலைத்தொடர்பு, கதிர்வீச்சு சார்ந்த பொருட்களை பட்டாசு ஆலைகளுக்குள் கொண்டு செல்லக்கூடாது என்ற விதிமுறை இருந்தும் ஆபத்தை உணராமல் ரீல்ஸ் மோகத்தில் தொழிலாளி ஒருவர் பணி செய்வதை வீடியோ எடுத்து ரீல்ஸாக வெளியிட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுகாதார வளாகம் மது பிரியர்களின் கூடாரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வீரவாஞ்சி நகரில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட சுகாதார வளாக கட்டிடத்தை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நகராட்சி நிர்வாகம் பூட்டியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு நேரங்களில் இந்த சுகாதார வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து சிலர் மது அருந்தி வருவதால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வீட்டின் மாடி வழியாக இறங்கி திருடுவதற்கு நோட்டமிட்ட நபர் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆறுமுகம் லே அவுட் பகுதியில் வசித்து வரும் தொழிலதிபர் வீட்டில் மாடி வழியாக முகமூடி அணிந்த நபர் ஒருவர் இறங்கிய நிலையில் வீட்டின் பல்வேறு இடங்களுக்கு சென்று நோட்டமிட்டார். இது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் திருடர்கள் தைரியமாக உலாவுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் கல்யாண ஓடை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் விடியாத திமுக அரசு புதிதாக அமைத்த சாலை வெறும் 4 மாதத்தில் சேதமடைந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சுமார் 15,20,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு சாலை போடப்பட்ட நிலையில் ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டு சேதமடைந்ததாக அப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முறையாக சாலை போடாமல் ஏதோ கமிஷனுக்காக போடப்பட்ட சாலையாக இருப்பதாகவும் உடனடியாக புதிய சாலை அமைத்து தரவில்லை எனில் போராட்டம் நடத்துவோம் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரோடு போட்டிருக்காங்க, 15,20,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. விடியா திமுக அரசு தான் போட்டுச்சு. இங்கே பாருங்கள் இந்த ரோடு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. இந்த கமிஷனுக்காக போடுற மாதிரி ரோடு மனுஷன் வாழ்றதுக்கு போடுற மாதிரி தெரியல. கமிஷனுக்காக போட்டிருக்காங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இது வரைக்கும் யாரும் வந்து நடவடிக்கை எடுக்கல, பார்க்கவும் இல்லை. இல்லைன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவோம். 15,20,000 ரூபாய்க்கு இந்த ரோடு போட்டிருக்காங்க. மிக மிக மோசமான ரோடாக போட்டிருக்காங்க. இவ்வளவு அருகதையற்ற ரோடு வந்து இந்த ஏரியாவிலே கிடையாது. வேற எந்த ஊராட்சியிலும் இந்த மாதிரி ரோடு போடவே இல்லை. மிக மோசமான ரோடு. இது யாருமே நடக்கிறதுக்கு வழிவகை கூட நடக்க கூட முடியாத ரோடு. இதில் வந்து 2 வீலரோ 4 வீலரோ எந்த வாகனமும் போக முடியாத அவ்வளவு மோசமான ரோடை போட்டிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் காவல் உதவி ஆய்வாளர் மனைவி வரதட்சணை கொடுமையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சாத்தூர் நகர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளரான அருண் தனது மனைவி இளவரசியிடம் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாலேயே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக இளவரசியின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். எஸ்ஐ அருண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விருதுநகர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே கரும்பு காட்டிற்கு வைத்த தீயால் நெற்பயிர்கள் எரிந்து நாசமான சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஒடசக்கரை பகுதியைச் சேர்ந்த விவசாயி தனராஜ் என்பவர் தனது வயலில் இருந்த கரும்பு கட்டைகளுக்கு தீ வைத்து எரித்தார். அப்போது காற்று வீசியதால் தீ வேகமாக பரவி அருகே உள்ள தங்கமணி என்பவருக்கு சொந்தமான வயலில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிரில் தீப்பற்றி கொண்டது. அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தண்ணீர் ஊற்றி அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. வேலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டன. சிவில் வழக்குகள், திருமண வழக்குகள், விபத்து வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், விவாகரத்து வழக்குகள் என 500 வழக்குகளுக்கும் தீர்வு காணப்பட்டன. அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் சமரச தீர்வு மையம் மக்கள் நீதிமன்றங்களை வழக்கு தொடர்வதற்கு முன்பு கூட அணுகலாம். அங்கு தீர்வு காணப்படும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோவை வாலாங்குளம் மற்றும் பெரியகுளம் சுற்றுச்சூழல் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைத்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்விரு குளங்களில் கூடுகட்டி வசிக்கும் பறவைகளுக்கு இடையூறாக ஒளியும் காட்சிகள் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட எந்த ஏரியிலும் ஒளியும் காட்சிகள் நடத்தக்கூடாது எனவும் ஏரிகளில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க 2 விஞ்ஞானிகள் அடங்கிய குழுவை நியமித்தும் உத்தரவிட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சி தூணில் தீபம் ஏற்ற விடியாத அரசை வலியுறுத்தி நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு வணிகர்கள் ஆதரவு தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கிய நிலையில் மக்களிடையே மோதல் போக்கை ஏற்படுத்தும் நோக்கில் தீய சக்தி திமுக அரசு அனுமதி மறுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பரங்குன்றம் ஊர் பொதுமக்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக தினசரி காய் சந்தை வியாபாரிகள் கடைகளில் அகல் விளக்குகள் ஏற்றி ஸ்டாலின் அரசிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
சிவகங்கையில் மத்திய கூட்டுறவு வங்கி கட்டிடம் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய கூட்டுறவு வங்கியின் புதிய கட்டிடம் 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட குழியில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் மழைநீரை அகற்றாமல் தரமற்ற முறையில் கான்கிரீட் தூண்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. திறனற்ற திமுக அரசின் அமைச்சர் KR பெரிய கருப்பனின் சொந்த மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான கட்டிடம் தரமற்ற முறையில் அமைவதை அதிகாரிகளும் கண்டு கொள்ளாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே சூதாட்டம் ஆடிய 6 பேர் சிக்கினர். விலாப்பாக்கம் கூட்ரோடு பகுதியில் கேம்லிங் எனப்படும் சூதாட்டத்தில் பங்கேற்ற கோபிநாத், ஜெயசங்கர், மண்ணு, நாகராஜ், ராஜா, சதீஷ்குமார் ஆகிய 6 பேர் சிக்கினர். அவர்களிடமிருந்து 8,000 ரூபாய் மற்றும் 5 இருசக்கர வாகனங்கள் பறிமுதலானது. இதனை அறிந்த பொதுமக்கள் தீய சக்தி திமுக ஆட்சியில் வளர வேண்டிய விளையாட்டுகள் வளராமல் சூதாட்டம், போதையாட்டம், ஆபாச நடனம் போன்றவை நன்கு வளர்ந்து விட்டதாக சாடுகின்றனர்.